கிருஷ்ணனோட பக்திக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு ஆண்டாள் இந்த பாட்டுல உணர்த்துறாங்க. நேத்து கும்பகர்ணன் தோக்குற அளவுக்கு தூங்கின பொண்ணை பார்த்தோம். இன்னைக்கு ஆண்டாள் எழுப்புற பெண் ஒரு பெரிய செல்வந்தரோட மகள். இந்த பொண்ணோட அப்பா யாரு தெரியுமா? கணக்கில்லாத கறவை மாடுகளை வச்சிருக்காராம். இந்த மாடுகள் சும்மா இல்ல, பால் கறக்கும் போது எதிரிகள் யாராவது வந்தா அவங்கள முட்டி தூக்குற அளவுக்கு வீரம் மிகுந்ததாம். அப்படிப்பட்ட வீரமான பரம்பரையில வந்த பொற்கொடியவ ஆண்டாள். இந்த பொண்ணை மயில் மாதிரி அழகானவன்னு வர்ணிக்கிறாங்க. ஆண்டாள் சொல்றாங்க, ஏ பெண்ணே, பாம்பு எப்படி தன்னுடைய புத்துக்குள்ள பயம் இல்லாம நுழையுமோ அப்படி நாங்க எல்லாரும் ரொம்ப உரிமையா உன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டோம். உன் தலைமாட்டில் நின்று அந்த மேக வண்ணனான கண்ணனை புகழ்ந்து பாடிட்டு இருக்கோம். ஆனா நீ என்னடானா எதுவுமே கேட்காத மாதிரி அசையாம படுத்தே இருக்கியே. செல்வ சீமாட்டியே, நீ எழுந்து வந்தாதான் எங்க விரதத்துக்கே ஒரு பலம். அதனால சோம்பேறித்தனப்படாம எழுந்துருன்னு கூப்பிடுறாங்க. கிருஷ்ண பக்திங்கிறது காசு, பணம், வீரம் எல்லாத்தையும் விட பெருசுன்னு ஆண்டாள் இந்த பாட்டுல உணர்த்துறாங்க. ஓம் நமோ நாராயணாய.